ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கிஸ். நான் உங்கள் விஜய் ஆனந்த். இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு திருப்பும் ஒரு பயங்கர பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து ரொம்ப சிக்கலில் மாட்டி தவிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் உங்கள் ஷோ. இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாராவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. காத்து வாக்கில் 2 காதல் அந்த படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பெரிய கேப்பு. அஜித்துக்கு ஒரு கதை சொல்லி அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர்கிட்ட வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் இல்லாதனால அஜித் வந்து அதிரடியாக அவர் நீக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எந்த பெரிய ஹீரோ கிட்டையும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு வழியாக வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன், லவ் டுடே ஹீரோக்கும் டைரக்டர், அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதை சொல்லி அதை வந்து எடுத்துட்டு போனாரு. ராஜ்கமல் ஃபிலிம் சார்பில் அந்த படத்தை தயாரிக்கலாம்னு சொல்லி கமலை பார்த்து சந்திச்சு கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டாங்க. ஆனால் கமலுக்கு உள்ள ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்க முடியாதனால அந்த படத்தை கமலஹாசன் தயாரிக்கல. அதனால அந்த படம் வந்து லலித் கிட்ட கை மாறினுச்சு. லலித் யாருன்னா 7 ஸ்கிரீன்ஸ் லலித் வந்து அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே லியோ படத்தை பண்ண ஒரு பெரிய வெற்றியாக்கி கையில் ஏகப்பட்ட பணத்தை வச்சிருக்கனால அவர் முன்னுக்கு வந்தார். ஸோ படத்துக்கு எல்லாம் ஓகே ஆகி ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்னா எல்ஐசி அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஆப்டா இருக்குன்னு அவர் முடிவு பண்ணியிருந்தாரு விக்னேஷ் சிவன். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஸோ எல்ஐசிங்கிற டைட்டில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலையும் எழுத்தாளர் சங்கத்திலையும். இதனால வந்து அதிர்ச்சி அடைந்த விக்னேஷ் சிவன் வந்து அந்த படத்தினுடைய டைரக்டர் யாரு, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்து அந்த கம்பெனிக்கு எனக்கு இந்த டைட்டிலை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தனது உதவியாளர் மயில்வாகனன் அனுப்பிச்சு அந்த இயக்குனர்கிட்ட பேச சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அந்த எல்ஐசிங்கிற டைட்டிலை யார் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னா சுமா பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தி வரும் எஸ் குமரன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் அந்த டைட்டிலை வச்சிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய கதைக்கு இந்த எல்ஐசிங்கிற டைட்டில் தான் ரொம்ப ஆப்டா இருக்கணும், இந்த டைட்டிலை வச்சு தான் அந்த முழு கதையே ரன் ஆகும் அப்படிங்கிறதுனால கடந்த 2005ஆம் ஆண்டே இந்த டைட்டிலை நான் பதிவு பண்ணி வச்சு அதற்கான ரைட்ஸ் எங்கிட்ட இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து விக்னேஷ் சிவன் கேட்டாரு. நான் அப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் வெளியில வந்து சமூக ஊடகங்கள்ல எல்ஐசிங்கிற டைட்டிலை தன்னுடைய படத்திற்கு வச்சிருந்ததாக ஒரு தவறான செய்தியை வந்து விக்னேஷ் சிவன் உலா விட்டுட்டு இருக்காரு. இது உண்மையிலே வந்து தவறான முன்னுதாரணம். இதற்கு மீறியும் இந்த எல்ஐசிங்கிற டைட்டிலை அவர் பயன்படுத்தினாலோ அல்லது எனக்கு மிரட்டல் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டாலோ நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிஆர்ஓ மூலியமா அந்த டைட்டில் வாங்கி வைத்துள்ளதற்கான அந்த அனுமதி அந்த கடிதத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தவறான செயல். எஸ் குமார் வந்து ஏற்கனவே வந்து 2016ஆம் ஆண்டே இந்த படத்திற்கான டைட்டிலை எல்ஐசின்னு பதிவு பண்ணி வச்சிருக்கப்ப இப்போ வந்து இவர் கேட்கறது முறையில்லை. ஒரு 1க்கு 2 தடவை கேட்கலாம். அவர் எனக்கு வேணும் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மீறி அதை கேட்கறது தப்பு அப்படிங்கிறதான் இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேரோட கருத்தா இருக்கு. எனவே வந்து இப்போ வந்து விக்னேஷ் சிவன் தன்னுடைய கதைக்கு எல்ஐசி அப்படின்னு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கு ஆப்ஷனலா வேற ஏதாவது டைட்டில் யோசிக்கணும் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட இயக்குனரை கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது ரெண்டும் விக்னேஷ் சிவன் பண்ணுவாரா அல்லது எல்ஐசி டைட்டிலுக்கு பதிலாக வேற ஒரு தலைப்பை யோசிப்பாரா அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. முதல்ல படம் கிடைக்கல, கிடைச்ச படத்தை தயாரிப்பு நிறுவனம் கிடைக்கல, அப்புறம் தயாரிப்பு நிறுவனம் கிடைச்சா இப்போ டைட்டில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து ஜனவரி மாதம் திட்டமிட்டபடி பிரதீப் ரங்கநாதன் படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்குவாங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இது குறித்து பட நிறுவனம் அபிஷியலா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதனால உண்மையிலே விக்னேஷ் சிவனுக்கு ஒரு போராத காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 20ஆம் தேதி வேற ஒரு சனி பயிற்சி இருக்கு. ஸோ விக்னேஷ் சிவனுக்கு வந்து சனி பயிற்சினால நன்மை இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை தான் பார்க்கணும். இது தொடர்ந்து இருக்கிறதுனால உண்மையிலே ஒரு மன உடைச்சல் தான் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிடுற விஷயம். நாளை வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் ஆனந்த், சைனிங் ஆஃப்.